காலை வணக்கம். நம்ம ஒவ்வொரு காலை பொழுதையுமே புத்தம் புது தொடக்கமா நினைச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே அழகானதா மாறிடும். சோ இன்னைக்கு இந்த புதிய தொடக்கத்தோட உங்க எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் கண்மணி. Welcome you all to the fresh episode of Morning Cafe. இன்னும் ஒரு மணி நேரம் ஃபுல்லா உங்களுக்கு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட என்கேஜ் பண்ண போறது நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. ஸ்வாதி, நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் ப்ரிடிக்டபிளா நடக்கும். நம்ம எப்படி நடக்க போகுது என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கேட்ச் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும், கொஞ்சம் அவுட் ஆஃப் த ப்ளூவா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது தான் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆயிடுறோம்ல. ஆமாம் கண்மணி, நான் கூட எங்கேயாவது அவசரமா வெளியே போகணும்னா கேப் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த டைம் தான் டிரைவர் கால் பண்ணி மேடம் ரூட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்லயே லேட்டா வருவாரு. அண்ட் இதை விட இன்னும் கடுப்பாகிற விஷயம் என்னன்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும், ட்ரிப் கேன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பயங்கர டென்ஷன் ஆகும். ஆமா, லேட்டா வர்றதே இவ்வளவு டென்ஷன் ஆகுது அப்படின்னா பில் அமௌண்ட் ஜாஸ்தியா வந்தா அப்ப எவ்வளவு டென்ஷன் ஆகணும். பில் அமௌண்ட் ஜாஸ்தியா? ஆல்ரெடி மீட்டருக்கு மேல ஜாஸ்தியா தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பீக் டைம் சார்ஜஸ், வெயிட்டிங் சார்ஜ், அது இதுன்ட்டு இதுல ஜாஸ்தின்னு வேற சொல்ற. பில்லுக்கு மேல அதிகமா வாங்கினா பரவாயில்லையே, 149 கோடி ரூபாய் பில் அமௌண்டா வந்தா எப்படி இருக்கும்? ஒரு டாக்ஸி ரைடுக்கு 149 கோடியா? என்ன சொல்ற? இது நடந்துச்சு. மும்பையை சேர்ந்தவர் தான் சுஷாந்த். அவர் யூஸ்வலாவே அவர் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ஏரியாவுக்கு போவாரா. எப்பவுமே கேப்ல போறதுக்கு ஒரு 250 rupees அந்த மாதிரி ஆகுமா. ஆனா ஒரு நாள் இந்த மாதிரி தான் கேப்ல ஏறி போயிருக்காரு. அன்னைக்கு பில் அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்குன்னா 149 crores வந்திருக்கு. மனுஷன் மிரண்டு போயிருப்பாரு. ஆமா, அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த டாக்ஸி தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, சாரி, ஒரு சின்ன சாஃப்ட்வேர் இஷ்யூ, அதனாலதான் இவ்வளவு எக்ஸசிவான அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. பிரச்சனை எங்க இருந்தெல்லாம் வருதுன்னு நம்மளால கெஸ் கூட பண்ண முடியல. சோ இந்த மாதிரி டென்ஷன்லாம் வரும்போது நம்மளோட மைண்டை காம் டவுன் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம யோகாசனம் கத்துக்கணும். சோ இப்போ ஒரு அழகான யோகாசனம் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா ஹலாசன். ஹலாசன் நார்மலி உங்க பாடி ரொம்ப ஹார்டா இருந்தா அதை கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் பண்ணி விடுறதுக்கும் உங்க பிளட் சர்க்குலேஷனை சீராக்குறதுக்கும் தான் ஹலாசனம். இது மைண்ட் ஸ்ட்ரெஸ் கம்ஃபர்டபுளை ரொம்பவே கொடுக்கும். ஏன்னா பாடியில மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தா ஹலாசனாவை ஒரு நிமிஷம் பண்ணாலே உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா கிடைக்கும். இதே உங்களுக்கு சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்டா இருந்தா ஹலாசனாவை தவிர்க்கிறது பெட்டர். ஏன்னா கால் மேல போக போது தலைக்கு அப்பாப்பட்டு அப்போ வலி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க ஹலாசனாவை தவிர்க்கிறது பெட்டர். இப்ப நம்ம ஹலாசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ மெதுவா நீங்க சைடுல படுத்துக்கோங்க. உங்க முட்டி ஃபோல்டட் பொசிஷன்ல தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, மெதுவா உங்க காலை தூக்கும் போது பின்புறமா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இடுப்பு பகுதியில உங்க கை வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ மெதுவா கால், பிகினர்ஸ் நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கும், கால் இன்னும் முன்னாடி போகாத பட்சத்துல உங்க கையில இடுப்பை பிடிச்சே வச்சுக்கோங்க. போனதுக்கு அப்புறமா வேணா நீங்க மெதுவா கைய ரிலீஸ் பண்ணலாம். மெதுவா நீங்க காலை டச் பண்ணலாம். மூச்சு உள்ள வெளிய இது 1 நிமிஷத்து வரைக்கும் நீங்க பண்ணலாம். மெதுவா நீங்க ஃபோல்ட் பண்ணி உங்க இடுப்புல பிடிச்சு மெதுவா உங்க இடுப்பை நீங்க இறக்கணும். இந்த மாதிரி மெதுவா நீங்க இறக்குனாதான், இல்லைன்னா உங்க இடுப்பு பகுதி வலிக்க ஆரம்பிச்சிடும். சோ இன்னொரு தடவை நான் ஹலாசனா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். மெதுவா படுத்துக்கிட்டு உங்க கைய பிடிச்சு உங்க இடுப்பு பகுதியில கைய வர மாதிரி பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தாலே பெட்டர். அதுக்கப்புறமா நாள் பட உங்க கால் இங்க படும், உங்க கைய நீங்க ரெஸ்ட் பண்ணிக்கலாம். மூச்சு உள்ள வெளிய மெதுவா தான் எடுக்கணும். அண்ட் மெதுவா நீங்க உங்க முட்டிய ஃபோல்ட் பண்ணி இடுப்புல கைய வச்சு பிடிச்சு மெதுவா நீங்க இறக்கணும். இறக்கி நீங்க ரெஸ்ட் பண்ணலாம். நம்ம இப்போ ஹலாசனா பார்த்தோம். ஹலாசனா எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தா நீங்க உங்க டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்றது பெட்டர். அதே சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், அதாவது கழுத்து பகுதியில ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தா நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர். நீங்க பண்ணாதீங்க. நீங்க பண்ணும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு வலி ஏற்படும், மூச்சு முட்டுறதுக்கு ஃபீலிங்கும் உங்களுக்கு ஏற்படும். நார்மலி மூச்சு எடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க ஹலாசனா அவாய்ட் பண்ணலாம். ஆனா மத்தபடி எல்லா லேடிஸ் நீங்க அதை ட்ரை பண்ணும்போது உங்க பாடியில உங்களோட பிளட் சர்க்குலேஷன் சீராகிற வாய்ப்பு அதிகரிக்கும். சோ இன்னைக்கு நீங்க ஹலாசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.
ஹலாசனா பத்தி பார்த்தோம். 149 கோடி ரூபாய் பில் அமௌண்டால நமக்கு ஏற்படுற ஹை பிளட் பிரஷரை கண்டிப்பா இது குறைக்கும் தான் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறதுக்கு கூட அது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட இன்னர் ஆர்கான்ஸ்க்குமே இந்த ஹலாசனா ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தரக்கூடிய இன்னும் பல பகுதிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் உங்க மார்னிங் கஃபேல. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, நிறைய பேருக்கு வந்து உலகத்தை சுத்தி பார்க்கணும், நிறைய இடத்துக்கு டூர் போகணும், டிராவல் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும். சோ நீ அந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? மிகப்பெரிய பிளான் ஒண்ணு வச்சிருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா 7 wonders of world இருக்குல்ல, கண்டிப்பா அது 7மே பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை வந்து சீக்கிரமா நிறைவேறிடும். ஏன்னா இப்ப 7 இந்த 7 wonders of the world-யும் ஒரே இடத்துலயே பார்த்து முடிச்சிடலாம். என்னது 7 உலக அதிசயத்தையுமே ஒரே இடத்துல பார்க்க முடியுமா? நீ டைரக்டர் சங்கரோட ஜீன்ஸ் படத்துல வர அந்த பாட்டு பத்தி தானே சொல்ற? இல்ல அதெல்லாம் கிடையாது. சோ இந்த 7 அதிசயமே நீ ஒரே இடத்துல பார்க்கணும்னா நீ யூஎஸ் போகணும். யூஎஸ்ல நியூயார்க்ல இருக்கிற மினி உலகம் அப்படின்ட்டு ஒரு இடத்த வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களாம். சூப்பர் தான். ஆனா ஏதோ ஹாலிவுட் படத்துல வர செட்டை பத்தி சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வச்சுக்கோங்க. இந்த மினி உலகத்தோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தனா 49,000 ஸ்கொயர் ஃபீட். சோ இங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்ஸ், அப்புறம் இந்த 7 wonders of the world, இது எல்லாத்தையுமே ஒரு மினியேச்சர் வடிவில வந்து செஞ்சு வச்சிருக்காங்களாம். சூப்பர்ல. இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே குட்டியா பார்க்கும்போது பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும்ல. எஸ், பக்கிங்ஹாம் பேலஸ், தாஜ்மஹால், ஈஃபில் டவர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சின்ன சின்னதா பாக்குறதுக்கு, அதுவும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பாக்குறதுக்கு மக்கள் ரொம்பவே ஆவலா இருக்காங்க. சோ இனிமே நம்ம பட்ஜெட்குள்ளேயே உலகத்தையே சுத்தி பார்க்க முடியும்னு சொல்லு. எஸ், சோ இப்ப மார்னிங் கஃபேல அடுத்த பகுதி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க விஸ்வா அருண்ராஜா பேசுறேன். நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ், ஃபிட்னஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு கலைக்காகவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ், டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் கராட்டே இதெல்லாம் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறது கிக் பாக்ஸிங்கிற ஒரு ஆர்ட்லேருந்து பஞ்சஸ் அண்ட் அதோட டிஃப்ரெண்ட் வேரியேஷனை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்களோட ஃபிட்னஸ்க்கு. இப்போ நம்ம போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஸ்ட்ரென்த்லாம் பில்ட் பண்ணிட்டோம். அந்த பவர், அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ஒரு எனர்ஜி உங்க பாடியில நீங்க ஃபீல் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் ரொட்டீன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு புத்துணர்வையும் கொடுக்கும். பிளஸ் அட் த டைம் ஆஃப் நீட், அதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுன்ற போது ரிஃப்ளெக்ஸ்ன்ற உங்களோட அந்த இது கிக்வின் பண்ணி அதை வந்து எப்படி ஸ்ட்ரீட்ல கொண்டு வர்றதுன்றதை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இப்போ நம்ம சுபா கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். வெல்கம் சுபா. ஸோ நம்ம கிக் பாக்ஸிங் இப்போ பண்ண போறது டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சஸ். இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது ஓப்பன் நைஃப் ஹேண்ட், 5 ஃபிங்கர் க்ளோஸ்டா வச்சு இந்த டிஃபென்ஸ் டெக்னிக்ல இருந்து பாம் ஹீல் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைக்லாம் இப்படி பார்த்தோம். இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணதுனால இந்த ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ண சொல்ல போறோம் உங்களை. ஓகே, ஸோ இது வந்து இப்படி பாம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 ஃபிங்கர்ஸையும் க்ளோஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட், ரிங் போட்டிருக்காதீங்க. ஓகே, ஸோ போட்டிருக்க ரிங்ஸ் ஒரு பிரேஸ்லெட், வாட்சஸ், எவ்ரிதிங் எடுத்து தனியா வச்சிருங்க. நெயில்ஸும் இருக்கக்கூடாது. நெயில்ஸ், அதாவது ப்ராக்டிஸ் நீங்கள் இதை வந்து கிளவ்ஸ்லாம் போட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணவங்க நெயில்ஸ் வளர்க்காதீங்க. இது டிப்ஸ், நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ணிக்காமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ 5 ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. 4 ஃபிங்கரை இப்படி ரோல் இன் பண்ணுங்க. தம்பை மேலே இப்படி கவர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ரிஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகே, இது இப்படி லூஸாக இருக்கக்கூடாது, இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். க்ளோஸாக வாங்க இன்னும் கொஞ்சம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஃபிஸ்ட்ன்றது டைட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ப்ரெஸ் பண்ணி பாருங்க. இப்படி இங்கே ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப டைட் பண்ணி ரொம்ப ஹர்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஓரளவுக்கு இந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஏன் மடங்காமல் இருக்கணுன்றதுக்கு தான், நம்ம அடிப்படாமல் இருக்குன்றதுக்கு தான் ஒன்றா வச்சு அதை ஒரு புடி மாதிரி கிரிப் வச்சுக்கிறோம் இப்படி. ஸோ இது ஸ்ட்ராங்காக இருக்குது, ரிஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, 2 ஃபிஸ்ட் இப்படி இருக்கு. இது ஓரளவுக்கு டைட்டாக வச்சுக்கிட்டா போதும். ஆன் கார்ட் பொசிஷன் நான் சொல்ற மாதிரி பேரலல் ஸ்டான்ஸ்லேருந்து ஆன் கார்ட் பொசிஷன், 1 leg பேக். ஓகே, ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்க ஹேண்டை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் கிட்ட கொண்டு போங்க, பின்னால் கொண்டு வந்துருங்க. பேக்கில் இருக்க ஹேண்ட் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போங்க, பின்னால் கொண்டு வாங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சுட்டு இது செய்யும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு உங்களோட பாடியோட ஒரு பேலன்ஸ், மூமெண்ட், ஸ்ட்ரென்த் அந்த ஸ்ட்ரைக்ல கிடைக்கும். ஓகே, இது ஷோல்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட ஃபேட் எக்ஸஸாக இருந்தால் அது பர்ன் பண்ணும், ப்ளஸ் உங்கள் ரிஃப்ளெக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ரொட்டீன். ஓகே, கேன் யூ டூ தட்? ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஃபேஸ் லெவலில் இமேஜினா ஒரு ஆப்போனண்ட்டை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் 1 2 3 4 5 கோ. 1
2 3 4 5 okay important point to note நீங்க இந்த பஞ்ச் பண்ணும்போது என்ன பாருங்க இந்த பஞ்ச் பண்ணும்போது குட் அவங்க இப்படி வெயிட் பண்ணிட்டாங்க பாருங்க சோ அதுதான் அந்த ஸ்ட்ரீட் டிஃபென்ஸ்ல ஜஸ்ட் அந்த லைன் ஒரு அட்டாக் ஸ்ட்ரைட்டா வருதுன்னா பஞ்ச் டைரக்டா வருதுன்னா ஐ டு ஐ பார்த்துட்டே இருந்தா இமிடியேட்டா இப்படி போக முடியும் சோ ஸ்டெப் அசைட் பண்ணி இப்படி மூவ் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் எல்போ ஸ்ட்ரைட் ஆக்க கூடாது எல்போ லைட்டா வளைஞ்சே இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஆக்கிட்டீங்கன்னா எல்போல கொஞ்சம் ஸ்ட்ரெயின் நீங்க பார்க்க கூடும் அதனால எல்போவை ஸ்ட்ரைட் ஆக்காதீங்க பஞ்ச் பண்ணும்போது ஜஸ்ட் கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சோ 1 2 3 4 5 go 1 2 3 4 5 இவங்க parallel stanceல பண்றாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பாரிங் ஸ்டான்ஸ்லயும் பண்ணா அது இன்னொரு வேரியேஷனா இருக்கும் சோ இது வந்து உங்களோட ஃபிட்னஸ்க்கு அப்பர் பாடி மூவ்மெண்ட்ல ஈஸியா இருக்கிறதுக்கு சொன்னது இதுவே நீங்க ஸ்ட்ரீட்ல யூஸ் பண்றீங்கன்னா இன் கேஸ் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்ததுன்னா பஞ்சா யூஸ் பண்ணாதீங்க ஓப்பன் நைஃப் ஹேண்டாவே இருக்கட்டும் அண்ட் இதை வந்து ரொம்ப கேஷுவலா ஒரு டிஸ்ட்ராக்ஷன்கா ஸ்மார்ட் மூவ் இது ஒன் ஆஃப் த டிப்ஸ் நான் கொடுக்கறது ஒரு எந்த ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷனும் எடுக்காம ஒரு டிஃபிகல்ட் ஸ்ட்ரீட் சிச்சுவேஷன்ல கூட ரொம்ப கேஷுவலா மூவ் பண்ற மாதிரி இப்படி பஞ்ச் பண்ணணும்னு இல்லை அதை வந்து இப்படி இப்படி தொட்டு விட்டுறலாம் ஓகே ஸோ யாரான வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த சிச்சுவேஷனையே லைட்டன் அப் பண்ண ஒரு டிப் இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒர்க் ஆயிருக்கு இன்கேஸ் ஜஸ்ட் ஒரு டிப்பா நான் ஷேர் பண்றேன் இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு டஃப் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப டென்ஸ்டா இருக்கிறத நீங்க ஒரு ஃபன்னாவும் இப்படி பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட் இப்படி கொண்டு போயிட்டு அதை இப்படி எடுத்துட்டு போறது ஜஸ்ட் டூ தட் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது யா அகைன் யூஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஆல்ரைட் நம்ம இவ்வளவு நேரம் ஃப்ரீ ஸ்டைலா தின் ஏர்ல பஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இதே வேரியேஷனை இன்னும் கொஞ்சம் ஹார்டா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ப்ரொடெக்டிவ் கிளவ்ஸோட பண்றது ரொம்ப சேஃபான விஷயம் நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணனாலும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்ல பாக்ஸிங் கிளவ்ஸ் ஒரு பாக்ஸிங் பேட்ச் ஈஸிலி அவைலபிள் 200 rupeesக்கே ஒரு நல்ல குவாலிட்டியான பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்க உங்க ஃபேமிலியில யாரும் யூஸ் பண்ணாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றது சேஃபான விஷயம் செவுத்துல குத்திராதீங்க தலைக்காணியில குத்திராதீங்க அந்த மாதிரி விஷயம் எதுவும் பண்ணாதீங்க சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட் உங்களோட சேஃப்டி உங்க கையில இருக்கு அதுதான் நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்க விஷயம் சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட் ஓகே இப்போ நம்ம கிளவ்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்றதை காமிக்கலாம் இப்போ இந்த பேட்ல அவங்க அந்த பஞ்சஸ் உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க இதை நான் வேரியஸ் பாடி பார்ட்ஸ்ல அப்படி வைக்க போறேன் அந்த இடத்துல எல்லாம் அவங்க பஞ்ச் பண்ண போறாங்க அதை நீங்க பாருங்க ஸோ ஒரு லெக் ஃபார்வர்ட்ல வச்சுக்கோங்க ஆன் கார்ட் பொசிஷன் ஸோ இது என்னோட ஃபேஸ் லெவல்லான பஞ்ச் ஸோ ஃப்ரீயா இப்படி எடுத்துட்டு போகாதீங்க ஹேண்ட் எப்பவுமே இங்க இருக்கட்டும் இதை நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீனாவே உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ லூஸா வச்சு பண்ணா சம்டைம்ஸ் உங்களுக்கே அடிப்படும் அதனால நீங்க ஆன் கார்ட் பொசிஷன்ல இருக்கீங்க இங்கேருந்து ஃபார்வர்ட்ல இருக்க ஹேண்ட் ஃபர்ஸ்ட் இப்படி கொண்டு வந்து திருப்பி கொண்டு போயிடுறீங்க அப்புறம் பேக்ல இருக்க ஹேண்ட் இப்படி கொண்டு வந்து திருப்பி கொண்டு போயிடுறீங்க ஸோ கோ 1 2 3 4 5 ஓகே கிரேட் ஸோ இப்போ நீங்க பார்த்தது வந்து அவங்க பஞ்சஸ் இந்த பேட்ல பண்ணாங்க இப்போ நீங்க இதை ஓப்பன் ஹேண்டா ஒரு ஸ்மார்ட் மூவா ஸ்ட்ரீட்ல பண்ண போறத பார்க்க போறீங்க ஸோ யாரோ ரொம்ப க்ளோஸா வந்துட்டாங்க அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண ஜஸ்ட் பஞ்ச் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து ஒரு ஃபேக் மூவ் அப்படி பண்றீங்க ஓகே ஸோ அப்போ நீங்க என்டையர் இப்போ பேடா இருக்கிறதுனால நீங்க எதுவும் கவலைப்படாம என்டையர் ஹேண்ட் இப்படி வச்சு இப்படி கீழே இறக்குங்க அது நத்திங் பட் ஃபேஸ்ல இப்படி கொண்டு வர மாதிரி ஓகே ஃபேஸ்ல இப்படி கொண்டு வர மாதிரி இது டிஸ்ட்ராக்ஷன் தான் பண்ணும் அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க ஓடுறதுக்கு வசதியா இருக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த இடத்த விட்டு விலகி போறது தான் சேஃப்டி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கோ அந்த ஹேண்ட் டைட்டா இருக்கக்கூடாது ரிலாக்ஸ் ஷோல்டரா இருக்கணும் ரிலாக்ஸ் ஷோல்டரா இருக்கணும் ரிலாக்ஸ்டா இருந்தா தான் ஃபாஸ்டா இப்படி மூவ்மெண்ட் வரும் உங்களுக்கு ஆல்ரைட் ஓகே இப்போ இது ஃபேஸ்ல இருந்து ஒரு ஸ்டமக் லெவல்ல பஞ்ச் வரணும்னா ஸ்ட்ரெயிட் பஞ்ச் வருதுன்னா ஃபேஸ்னா ஃபேஸ் லெவல்ல இருந்து வருது ஸ்டமக்னா ஹிப் லெவல்ல இருந்தே வரும் கோ ஃபார் தட் பஞ்ச் எஸ் எஸ் ஒரு லெக் முன்னால ஒரு லெக் பின்னால இருந்தா தான் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும் கம் க்ளோசர் ஜஸ்ட் உங்களால எவ்வளவு ஃபாஸ்டா ஹார்டா அடிக்க முடியுமோ ஃபாஸ்ட் ஹார்ட் எவ்வளவுதான் இதே லோவர் லெவல்ல தான் பஞ்ச் பண்ணணும்னா ஸோ லோவர் லெவல்ல இப்படி பேட் காமிச்சுக்கோங்க எக்ஸலண்ட் ஸோ இம்மீடியட்டா அந்த பவர் உங்களுக்கு வந்துடும் அந்த பவர் உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஆல்ரைட் ஸோ இதுதான் இந்த ஹேண்ட் டெக்னிக்ஸ் உங்க ஃபிட்னஸ்க்காகவும் சரி உங்க செல்ஃப் டிஃபென்ஸ் பர்பஸ்க்காகவும் சரி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஈஸியான சர்டன் டிப்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸ்ல இதே ஹேண்ட் டெக்னிக்ஸ் ஒரு காம்பினேஷனோட நாளைக்கு பார்க்க போறோம் தேங்க்யூ
கண்மணி, டயலாக்லயே பஞ்ச் இருந்தாதான் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்ப நம்மளோட பஞ்ச் எப்படி இருக்கணும்? அதுக்குதான் விஸ்வா வெரைட்டி ஆஃப் பஞ்சஸ் பத்தி சொல்லி கொடுத்தாங்கல்ல. சோ இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, நம்ம ஒவ்வொரு அக்கேஷனுக்குமே இல்ல ஒவ்வொரு சீசனுக்குமே புதுசா ட்ரெஸ் பண்றது வழக்கம் இல்லையா? என்னதான் மத்தவங்க புதுசா ட்ரெஸ் பண்ணாலும் நம்ம ட்ரெஸ் பண்ற மாதிரி இருக்குமா? ரொம்ப சீன் போடாத. நான் சொல்ல வர்றது அதை பத்தி இல்ல. அமெரிக்கால புல்லட்டுக்குன்னு ஒரு புதுசான காஸ்டியூமை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, புல்லட்கான காஸ்டியூமா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட லாஸ்ட் வீக் ஒரு புல்லட் பைக் வாங்கியிருந்தான். பட் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் பத்திலாம் எதுவும் என்கிட்ட சொல்லலையே. நான் சொல்றது புல்லட் பைக்க பத்தி இல்லம்மா, தோட்டாவை பத்தி. ஓ, அந்த புல்லட்டா? இப்படி விளக்கமா சொன்னாதானே ஸ்வாதி புரியும். சரி, அந்த புல்லட்டுக்கு அப்படின்னு ஸ்பெஷலான காஸ்டியூம் இருக்கு. அமெரிக்கால பிரிகாமியங் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து புல்லட் ப்ரூஃப்கான ஒரு கேடயமா வடிவமைச்சிருக்காங்களாம். ஓ, சூப்பர்ல. புதுசா அதை வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இது ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கும்ல. எஸ், அதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா புல்லட் ப்ரூஃப் கேடம் யூசுவலா 45 kgs தான் இருக்கும். பட் இவங்க டிசைன் பண்ணிருக்கிறது 25 kgs தான். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தேவையான டைம்ல மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். மத்த டைம்ல அது இது ஃபோல்ட் கூட பண்ணி வச்சுக்கலாமா. சூப்பர்ல. ஏற்கனவே இருக்கிற கேடயத்தை எவ்வளவு அழகா இவங்க மாடிஃபை பண்ணிருக்காங்கல்ல. வேற என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுல? இதுல வேற என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த கேடயம் எந்த விதமான கன்ஸ்ல இருந்தும் வர புல்லட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இது எந்த அளவுக்கு பெருசுனா 3 பேர் இந்த கேடயத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். அந்த அளவு ஒரு ஹியூஜான கேடயமா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த கேடயம் பத்தி கேள்விப்படும் போது இது ஒரு நல்ல இன்னோவேஷன் அப்படிங்கிறது தெரியுது. பட் நம்ம சண்டையே போடல அப்படிங்கிறப்போ இந்த கேடயத்துக்கான தேவையும் இருக்காது இல்லையா? எஸ், இப்போ நானும் கண்மணியும் சமாதான உலகத்துக்குள்ள போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். சோ நீங்களும் ரெடி ஆகுங்க. ஹாய், குட் மார்னிங். வேளச்சேரியில் இருக்க ஆம்சி பொட்டிக்கில் நம்ம இருக்கோம். வேளச்சேரி மெயின் ரோட். யூஸ்வலாக எக்ஸ்ட்ரா லார்ஜ் அண்ட் லார்ஜ் சைஸில் இருக்கவங்களுக்கு அனார்கலி சூட்ஸோ இல்லைனா நமக்கு ஸ்டிச்டு பேட்டர்னோ எப்போவுமே சிந்தட்டிக்கில் இல்லைனா பிரிண்டட் ஆர்ட் சில்க் அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இங்கே பியோர் ஜார்ஜெட்டில் அண்ட் இன்னும் நிறைய வெரைட்டிஸில் நமக்கு ட்ரெஸ் வச்சுருக்காங்க. விச் வில் லுக் ஸ்லிம்மாக நம்மளை ஃபிட்டாக காமிக்க மாதிரி. அதில் சில வெரைட்டிஸ் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கட் ஸ்டிச் சொல்லுவோம் இல்லையா, அந்த பேட்டர்னில் இருக்க ஸ்கர்ட் டைப் ட்ரெஸ் இருக்குது. நோ எம்ப்ராய்டரி, நத்திங். பட் இது ஆக்சுவலி கிராஸ்ட் பிரிண்டட் லைன்ஸ் தான். பட் நம்ம ஃபோட்டோலையோ இல்லை வீடியோலையோ பார்க்கும்போது இந்த கலரும் இதுவும் ரொம்பவே காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக தெரியும் இந்த ட்ரெஸ். இதுக்கு கீழே யூஸ்வலாக எப்போவுமே நமக்கு இந்த பேட்டர்னுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்கர்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் ஸ்கர்ட் மாடல் வித் லைனிங்கோட. இது எல்லா சைஸ்க்குமே இவங்க கிட்ட இருக்கு. யூஸ்வலா இது நமக்கு மீடியம் லார்ஜுக்கு மேல கிடைக்காது. பட் இவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா லார்ஜ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அண்ட் பியோர் ஜார்ஜெட்ல அந்த மாதிரி. ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போறது டிஜிட்டல் பிரிண்ட்ல அனார்கலி சூட். ஸோ இது மோஸ்ட்லி தின்னாக இருக்கவங்க யாரும் போடாமல் ஆஸ் ஐ சைட் கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க போட்டால் இன்னுமே நம்ம லார்ஜ் சைஸில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது மோரோவர் நம்ம அன்ஃபிட்னஸோ இல்லை எதுவுமே ஆக்வர்டாக தெரியாமல் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே நோ ஒர்க், வெறும் டிஜிட்டல் பிரிண்ட் மட்டும் இருக்குது. மேலே ஹக்கோபா அந்த டிஜிட்டல் பிரிண்ட் அந்த ஜார்ஜெட்டுக்கு மேலே ஹக்கோபா ஓவர்லேப் கொடுத்து அதில் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி கிராண்டாக ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பேட்டர்னை. ஸோ ஆஸ் யூஷுவல் இதுக்கு எப்போவுமே நம்ம கிடைக்கிற மாதிரி ஒரு பேண்ட் அண்ட் ஷால் இருக்குது. இதுலேயே அக்கேஷன் ட்ரெஸ் இவங்க கிட்ட வேறு என்ன இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஸ்கர்ட் மாடல் தான். பட் பிளெயின் வெறும் டிஷ்யூ மெட்டீரியலில் லைனிங்கோட பெய்ஜ் லைனிங்கோட நமக்கு கிராண்டாக ஒரு டாப் வித் எம்ப்ராய்டரி பேட்ச் ஒர்க்கோட. இதுக்கு ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் ரெட் கலரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் விச் ஹாஸ் அ ஷால் ஓவர் இட். இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் போடும்போது காம்பினேஷனில் போடும்போது கோல்டன் ரெட் காம்பினேஷன் ஒரு நல்ல இப்போ நான் போட்டிருக்க மாதிரி இங்க் ப்ளூ இந்த மாதிரி ப்ளூ காம்பினேஷன்லலாம் போடும்போது இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் நிறைய ரொம்ப கிராண்ட் ஒர்க் இல்லாமல் இந்த மாதிரி போட்டால் ரொம்ப சட்டிலாக லைட்டுக்கு அதுவே நமக்கு ரொம்ப கிராண்டியராக தெரியும் பார்க்கறதுக்கு. வெரி நைஸ். ஒரு போர்ஷனில் மட்டும் ஒரு பேட்ச் எம்ப்ராய்டரி நமக்கு இதில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கர்ட் அண்ட் சோலின்னு சொல்ல முடியாது. இப்போ ட்ரெண்டில் ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் சொல்கிறோம். ப்ளவுஸ் தான் எல்லாருமே மோஸ்ட்லி நம்ம போட்டுக்கிற அந்த சாரி ப்ளவுஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட்
திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் செட். அப்படின்னா இதுதான் இப்போ ட்ரெண்ட்ல ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் செட்டுன்னு கேட்டா இதான் கொடுப்பாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிராண்டா வெரி சிம்பிள் வித் லைனிங்கோட எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க வித் கோல்ட் அண்ட் மயில் கழுத்து கிரீன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல நமக்கு இவங்க வச்சிருக்காங்க. ஷாலி ரெக்குவயர்மெண்ட்டே இருக்கவே இருக்காது. வெரி நைஸ், வெரி சட்டில் அண்ட் வெரி பிரிட்டி ஃபார் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் சாய்ஸ்க்கு வந்து என்ன இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸோட ஓப்பன் காலர் நெக் இருந்தது. இது வந்து வேற பேட்டர்ன். நமக்கு வந்து brocade லைனிங் கொடுத்துருக்காங்க உள்ள. ஸோ தனியாக இப்படி பார்க்கும்போது இட் லுக் மோர் கிராண்டியர். அண்ட் எம்ப்ராய்டரி வந்து க்ளோஸ் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. சீம்ஸ் டு பி மிஷின் எம்ப்ராய்டரின்னு நினைக்கிறேன். அவ்வளோ நெருக்கமாக ஒரு இடத்துல கூட யூ கான் சி ஒரு த்ரெட் வெளியில் வந்திருக்கு. அன்சேஃப் டு வேர் ஆன் அக்கேஷன் சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு மெட்டீரியல் அண்ட் ஒர்க். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட், ரெட் ஸ்கர்ட். யூஸ்வலி மரூன் அண்ட் ரெட் வித் பெய்ஜ் வந்து ஆசமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு ஃபுல் ஸ்கர்ட், நல்ல அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் அழகாக பண்ணியிருக்காங்க. வெரி ப்ரிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம அக்கேஷன் ட்ரெஸ்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம வந்து எதர் நெட்டடில் இல்லைன்னா ஹக்கோபாவில் நம்ம வந்து ஸ்லீவ் பார்ப்போம். அதுக்கு வந்து எப்போவுமே சில்க் காட்டன்லேயோ இல்லை காட்டன்லேயோ இல்லை சிந்தட்டிக்கில் வந்து நம்ம இது வரைக்கும் ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பியோர் ஜார்ஜெட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். இந்த மாதிரி மெட்டீரியல் டம்மி இருக்கவங்க, அந்த மாதிரி டம்மி ஃபீல் பண்ணுறவங்க வந்து இதை போட்டால் நமக்கு எப்போவுமே நம்மளுடைய ஃபிட்னஸை வந்து காமிச்சு கொடுக்கவே கொடுக்காது. யூஸ்வலாக பிரிண்டட் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு டம்மி போர்ஷன்லேயோ இல்லைனா வந்து இந்த போர்ஷன்லேயோ தான் இருக்கணும். அப்படி இருந்தால் யூ கேன் அவாய்ட் உங்களுடைய ஃபிட்னஸை வந்து வெளியில் வந்து யாரும் கமெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெரி நைஸ், வெரி ப்ரிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் வெரைட்டி நான் பார்க்குறேன் இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மெட்டீரியலில். அண்ட் நெக்கில் பார்த்தீங்கன்னா சம்கி ஒர்க், க்ளோஸ் எம்ப்ராய்டரி இதுலேயும் பண்ணியிருக்காங்க. பட் யூ ஹாவ் அ வெல்வெட் பேட்ச். நெக்கில் மட்டும் வெல்வெட் பேட்ச் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் அண்ட் கிராண்ட் அனார்கலி செட். இந்த திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அண்ட் லார்ஜ் சைஸில். எக்ஸ்ட்ரா லார்ஜில் இருக்கவங்க இந்த மாதிரி போடலாம். எக்ஸ்ட்ரா லார்ஜ் அண்ட் லார்ஜ் இருக்கவங்களுக்கு வெள்ளச்சேரி மெயின் ரோடில் இருக்க ஆம்சி பொட்டிக்கில் எந்தெந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ மெட்டீரியல்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது இந்த சம்மருக்குன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஆடை தான் நம்மளோட முதல் அறிமுகமே. ஸோ அந்த அறிமுகம் வந்து ஸ்பெஷலா இருக்கணும்னா நம்ம போடுற காஸ்டியூம்ஸும் ஸ்பெஷலா இருக்கணும்ல. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சுவாதி. இதே மாதிரி உங்க எல்லாருமே இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இன்னும் பல தகவல்களும் பகுதிகளும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் கஃபேல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம இந்தியன் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட மாற்றங்கள் ரொம்ப அதிரடியா நடந்துட்டு இருக்குல்ல? ஆமா கண்மணி, நான் கூட கேள்விப்பட்டேன் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்காக BS4 சர்டிஃபைட் வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னொரு புது ரூலும் கொண்டு வர போறதா நான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னா, யூஸ்வலாவே நைட்ல டிராவல் பண்றவங்க, டூ வீலர்ல போறவங்க தான் ஹெட்லைட்ஸ் போட்டுட்டு போவாங்க, ஆன்ல இருக்கும். ஆனா இனிமே எப்ப போனாலும், பகல்ல போனா கூட அதை ஆன் பண்ணி வச்சுட்டு போற மாதிரியான ஒரு ரூலை கவர்மெண்ட் கொண்டு வர போறாங்களாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கிள்ஸை மாடிஃபை பண்ண சொல்லி வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி கிட்டேயுமே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். டே டைம்ல வந்து ஹெட்லைட்ஸ் போட்டு வண்டி ஓட்ட சொல்றாங்களா? எதனால அந்த நடவடிக்கை? எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில நடந்துட்டு இருக்கிற எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட்ஸ் வந்து டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸ் தான். அதுவும் பெரும்பாலும் இந்த லைட் பிரச்சனையால தான் நடக்குதா. ஸோ அதை தவிர்க்கணும், அதை முற்றிலும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான புத்தம் புது ரூல்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிடென்ட்ஸை லைட்டா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத லைட் போட்டு சொல்றாங்க. இனிமேலாவது வந்து மக்கள் கேர்ஃபுல்லா இருந்தா சரி. ஸோ இப்போ அடுத்த பகுதி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப காமன் டாபிக் கூட. அதாவது வந்து ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக இந்த இஷ்யூ வந்திருக்கும். அதாவது ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப்னா என்ன, இது ஏன் வருது, யாருக்கு வரும், அண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கூட நம்ம பேச போகிற டாபிக். ஸோ டேண்ட்ரஃப்னா என்ன? உங்களுக்கு தான் வந்து அந்த டேண்ட்ரஃப் இப்போ வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இதை வந்து நாங்கள் செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேண்ட்ரஃப் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 காரணம் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம ஸ்கேல்பில், ஸ்கின்னில்
ஃப்ரம் பிறந்த டைம்ல இருந்து நம்ம இறக்குற டைம் வரைக்கும் கண்டினியூஸா இருக்கிற ஒரு ஃபங்கஸ், அதாவது பூஞ்சாங்கிருமி. இதுக்கு பேர் தான் மாலிசீசியா அப்படிங்கிற ஒரு ஃபங்கல் எலிமெண்ட். இந்த ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா ஆல்தோ வந்து பிறக்கிற டைம்லேருந்து இருக்கே தவிர இது வந்து அந்த அடோலசன்ஸ் டைம், அதாவது ஒரு 11 years 12 years எப்போ வந்து ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட்ல தான் வந்து இந்த ஃபங்கஸ் இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்ட்ரோனுங்கிற ஹார்மோன் நம்மள வந்து ஆயில் செக்ரீஷனை ஸ்கேல்பில் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஒரு ஃபங்கஸ் வந்து உங்களுக்கு ஆயிலில் தான் வந்து வளருமே. ஸோ இப்போ ஐ திங்க் இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து அந்த 11-12 years டைமில் தான் வந்து அந்த ஃபங்கல் growth அதிகமாகும் போதுனால டேண்ட்ரஃபும் அதிகமாக ஆரம்பிக்குது நம்மளுக்கு. இப்போ டேண்ட்ரஃப்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்பெக்ட்ரமுங்க. அதாவது டேண்ட்ரஃப்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ. ஆனால் வந்து ரொம்ப மைல்டாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம். ரொம்ப மைல்டாக இருக்கும்போது தான் நம்ம அதை ஆக்சுவலி டேண்ட்ரஃப்னு சொல்றது. ரொம்ப வந்து அதாவது வந்து சின்ன சின்ன பொடி பொடியாக வந்து ஒரு செதில் மாதிரி வருது, ஒரு ஸ்லைட் இச்சிங் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு சம்டைம்ஸ் வந்து பிளாக் ஷர்ட் இல்லைன்னா வந்து டார்க் கலர் க்ளோத்ஸ் போடும்போது நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒயிட் ஃப்ளேக்ஸ் மாதிரி விழுறது, இதுதான் வந்து டேண்ட்ரஃப்னு சொல்றது. இது பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து ஆஃப்டர் அந்த 12 years ஆஃப் ஏஜ் எப்போது ஒரு வாட்டி, யூஸ்வலி ஒரு சீசனலாக வந்து மோஸ்ட் பீப்புளுக்கு வந்து போகிறது தான் உண்டு. இது ஏன் சீசனலாக வருது அப்படின்னா அதுக்கும் வந்து எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா அந்த ஃபங்கல் எலிமெண்ட் தான். வின்டர் சீசன்ல இந்த ஃபங்கல் கவுண்ட் அதிகமாகிறதுனால நம்ம பாடி வந்து இந்த ஃபங்கஸை வந்து வெளியே புஷ் பண்ண ட்ரை பண்ணும். இது எல்லாருக்குமே நடக்குமா? கிடையாது. ஏன்னா இந்த ஃபங்கஸ் தான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, எல்லாருக்குமே இருக்கும் இந்த ஃபங்கஸ். பட் சில பேருக்கு அந்த பாடி வந்து அந்த ஃபங்கஸை வெளியே தள்ள பார்க்கும். அந்த வெளியே தள்ளும் போது எப்படி அதை தள்ள முடியும்? மேலே இருக்கிற தோலை வந்து செதிலாக உதிர வச்சு தான் அந்த ஃபங்கஸை வெளியே தள்ள முடியும். அதனால தான் வந்து எப்போ இந்த ஃபங்கல் கவுண்ட் அதிகமாகுதோ வின்டர் சீசன், அதாவது டிசம்பர் டைம், அப்போ வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃபும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கு. அண்ட் டேண்ட்ரஃப் வந்து கியூர் பண்ணிட முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. டேண்ட்ரஃப் இஸ் நாட் அ கியூரபிள் கண்டிஷன், இட் இஸ் அ கண்ட்ரோலபிள் கண்டிஷன். எப்போ வருதோ அப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்மளால முடிஞ்ச விஷயம். ஸோ நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுவாங்க டேண்ட்ரஃப்க்கு. அதாவது வந்து ஆப்பிள் சிடார் வினிகர், பேக்கிங் பவுடர், இல்லை கர்டு, இதெல்லாம் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்கு ரொம்ப மைல்டு இஷ்யூவாக இருந்துச்சுன்னா இது மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேல்ப் மேலாப்பில் இருந்து தோலை வந்து உதிர வச்சு கொஞ்சம் மேபி ரிலீஃப் கொடுக்கலாமா இருக்கும். பட் ரொம்ப சிவியர் ப்ராப்ளமாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் மே நாட் கிவ் யூ அ சொல்யூஷன். அப்போ வந்து கண்டிப்பாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்க்கறதுக்கு டைம் கண்டிப்பாக வந்து ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ டேண்ட்ரஃப் வந்து எல்லாருக்குமே வருமா, இல்லை சில பேருக்கு தான் வருமா அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட டவுட் இருக்கும். அதாவது சில பேர் தான் அந்த பாடி ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபங்கஸை வெளியே புஷ் பண்ணுற ரெஸ்பான்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து ஓகே அந்த ஃபங்கஸ் அது பாட்டு இருந்துட்டு போகுதுன்னு விட்டுரும். அவங்களுக்கு வந்து அந்த ரியாக்ஷனும் இருக்காது, பெரிய டேண்ட்ரஃபும் இருக்காது. ஆனால் ஃபங்கஸ் வந்து எல்லாருக்குமே ஸ்கேல்ப்ல இருக்கும். இது வந்து கமென்சால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பாடியிலே இருக்கிற ஒரு ஃபங்கஸ். அது ஒன்லி அடல்ட்ஸுக்கு மாத்திரம்தான் இது வருமா அப்படின்னா கிடையாது. ஈவன் குழந்தைங்களுக்கு கூட. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 3 months குழந்தை பிறந்த வரைக்கும் அம்மாவோட ஹார்மோன் வந்து குழந்தை உடம்புல சுரந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த டேண்ட்ரஃப் வந்து கிரேடில் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக்கு கட்டிட்டு இருக்கோம் குழந்தைக்கு. ஸோ அதோடு கூட வந்து ஒரு டேண்ட்ரஃபோட ஒரு பர்டிகுலர் பகுதி தான் அது. அண்ட் யூஸ்வலி 3 monthsக்கு அப்புறம் அந்த ஹோல் டேண்ட்ரஃப் இஷ்யூ கிளியர் ஆகிடும். சில குழந்தைங்களுக்கு அது வந்து அப் டில் 1 year டைம் கூட இட் கேன் கண்டினியூ. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இட் இஸ் எசென்ஷியல். ஸோ டேண்ட்ரஃப்க்கு வந்து வேற என்ன கொஸ்டின்ஸ் காமனாக கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கொஞ்சம் ஸ்கேல்ப் இச்சியாக இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம ஊரில் பண்ணுறது என்ன, கோகனட் ஆயில் எடுத்து நல்லா தேய்ச்சி நம்ம வந்து குளிச்சா போயிடும் அப்படிங்கிறத, ஏதோ அழுக்கு இருக்கிற மாதிரி தே வில் ஃபீல். கிளீன் ஸ்கேல்ப், அதாவது கிளீன் அண்ட் டர்ட்டி ஸ்கேல்ப்புக்கும் டேண்ட்ரஃப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. டர்ட்டி ஸ்கேல்ப்புங்கிறது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப வாஷ் பண்ணாமல் ஒரு அழுக்கா கிரீஸியாக இருக்கும்போது அதனால வர இரிட்டேஷன் வந்து வேற சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி. வெரஸ் டேண்ட்ரஃப்ங்கிறது உங்களுக்கு கிளியர்லி ஒரு எக்ஸ்ட்ரீம் இச்சிங் இருந்து ஒரு ஸ்லைட் ரெட்னஸ், அந்த ஸ்கேல்பே கொஞ்சம் ரெட்னஸ் ஆக ஆரம்பிச்சு உங்களுக்கு கொஞ்சம் அதாவது இந்த ஃபோர்ஹெட் லைனுக்கு கீழே ஒரு ரெட் லைன் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தான் மோர் இண்டிகேஷன் ஆஃப் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு டேண்ட்ரஃப் அதாவது செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்குன்னு சொல்றது நம்ம. அண்ட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ஃபங்கஸ் வந்து ஆயிலில் தான் வளரும். அதனால கோகனட் ஆயில் வந்து போடுறது மே நாட் பி குட் வென் பீப்புள் ஹேவ் டேண்ட்ரஃப். அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லலாம். ஏதாவது கோகனட் ஆயிலை போட்டு அதை ஊற வச்சு அப்புறம் வாஷ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃபோட கவுண்ட் வந்து, அதாவது இந்த ஃபங்கல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டேண்ட்ரஃப் இன்னுமே ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்கு. ஸோ
என் பேஷண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, ஐயோ இப்போ ஹேர்லாம் வரன்னு ஆயிடுமே டாக்டர் அப்படின்வாங்க. நான் என்ன யூஸ்வலி சொல்றதுன்னா, கோகனட் ஆயில் ஆஃப்டர் பாத் ஒரு 2 ட்ராப், இட்ஸ் அ குட் ஹேர் கண்டிஷனர் அண்ட் மாய்ஸ்சரைசர், பட் முடிக்கு மாத்திரம் போடுங்க, ஸ்கேல்ப்ல போட்டு தேக்காதீங்க. டாண்ட்ரஃப் இருக்கிறவங்க சொல்றேன் நான். ஒருவேளை உங்களுக்கு நிஜமாவே அந்த டாண்ட்ரஃப் இஷ்யூ இருந்துச்சுன்னா 2 சொட்டு ஜஸ்ட் கோகனட் ஆயில் ஒரு செமி வெட் ஒரு செமி ட்ரை ஹேருக்கு லேசா போட்டு ஒரு கண்டிஷனரா யூஸ் பண்ணுங்களே தவிர, டோன்ட் புட் இட் இன்டு த ஸ்கேல்ப் அண்ட் ட்ரை மசாஜிங் த ஸ்கேல்ப் வென் யூ ஹேவ் டாண்ட்ரஃப். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டாண்ட்ரஃப்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோம் ரெமெடிஸ் ரொம்ப சில பேருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுங்க. இதுக்கு வந்து ப்ரூவன் ஹோம் ரெமெடி எதுவும் கிடையாது. பட் ஆப்பிள் சிடார் வினிகர், பேக்கிங் சோடா, கர்டு இதெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறது. பட் ஆஸ் அ டாக்டர் ஐ ஹாவ் டு டெல் யூ வாட் வில் டெஃபினெட்லி ஒர்க். வாட் வில் டெஃபினெட்லி ஒர்க்குங்கிறது ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ் டூ ஒர்க். அதாவது வந்து உங்களுக்கு அந்த ஃபங்கல் எலிமெண்ட்டை, அந்த ஃபங்கஸ் கிருமியை குறைக்கிறதுக்குரிய ஷாம்பூ. ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வாங்குறது, ஃபார்மசியில் தானே போய் வாங்குறது, இல்லை செல்ஃப் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிறது. யூஸ்வலி எல்லாருமே பண்ணுறது இதுதான் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எந்த ஃபங்கஸ்க்கு எது கரெக்டாக கேட்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியறதில்லை. ஜென்ரலைஸ்டாக ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ் எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி போகிறது பெட்டர். அண்ட் இன்னொன்று, எப்போவுமே வந்து ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூங்கிறது உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் எத்தனை நேரத்துக்கு எடுக்க சொல்கிறாங்களோ, சப்போஸ் 2 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கன்னா 2 மந்த்ஸோட நிறுத்திடுங்க. ஏன்னா அதே ஒரு ரெகுலர் யூஸ் ஷாம்பூவாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. டோன்ட் யூஸ் ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ் அஸ் ரெகுலர் யூஸ். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபங்கல் கிருமிக்கு வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தட் ட்ரீட்மெண்ட்டே இருக்காது. ஏன்னா அந்த ஃபங்கஸ் கிருமி அதுலேயும் வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது வர ஆரம்பிச்சிடும். Number 1, use as per your dermatologist guideline. Number 2, use only for that particular required time. அதாவது எத்தனை மாதம் சொல்கிறாங்களோ அத்தனை மாதம் மாத்திரம் யூஸ் பண்ணி நிறுத்திடுங்க. அது இதுக்கு வந்து கம்ப்ளீட் கியூர் கிடையாது. சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியர் டாண்ட்ரஃப் இருக்கும், ரொம்ப ஃப்ளேக்கிங் அதிகமாக இருக்கும், க்ரீஸியாக இருக்கும் பயங்கரமாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஓரல் ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட்டும் சம்டைம்ஸ் தேவை இருக்கலாம். அது வந்து your dermatologist should give it to you by prescription. இது தவிர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, apart from all this, you have to first just relax. ஏன்னா நிறைய பேர் அந்த டாண்ட்ரஃப்ங்கும் போது டாக்டர் போகவே மாட்டேங்குது வந்துகிட்டே இருக்கு, எனக்கு லைஃப் ஃபுல்லாக இது இருக்குமா? See, it is only your body's response to a fungal element. Okay, it is always treatable, but it is controllable. There is no permanent cure for your dandruff. There is always a controllable solution. Drink plenty of water, நிறைய தண்ணி குடிங்க. Have a healthy lifestyle. எவ்வளோ ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறீங்களோ, அதாவது வந்து ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, மது அருந்தல், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து dandruff இஷ்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். லாட் ஆஃப் லிக்விட்ஸ் இன் அ டே, நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கீப் யுவர் ஸ்கேல்ப் க்ளீன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே வந்து ஒன்று வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறது ரெகுலர் வாஷிங், அட்லீஸ்ட் ட்வைஸ் அ வீக் வாஷ் யூர் ஹேர். எஸ்பெஷலி நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி இருக்கிற கிளைமேட்ஸ்க்கு இட்ஸ் வெரி ஸ்வெட்டி, ரொம்ப வந்து உங்களுக்கு பிசுபிசுன்னு ஆகிற கிளைமேட்டில் ஈஸியாக ஃபங்கல் கவுண்ட் அதிகமாகிடும். ஸோ க்ளீனாக வச்சுக்கோங்க ஸ்கேல்ப்பை. பட் ஆன் தி அதர் சைட், டோன்ட் ஓவர் வாஷ் த ஸ்கேல்ப். அதாவது சில எஸ்பெஷலி மென், ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் வாஷ் பண்ணுவாங்க, டெய்லி ஸ்கேல்ப் வாஷ். தட் இஸ் நாட் நெசசரி. நீங்கள் ரெகுலராக நம்ம பாடி செக்ரேட் பண்ணுற ஆயிலையுமே நீங்கள் வந்து எடுத்துருவீங்க அந்த சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் ஷாம்பூஸ் வச்சு. ஸோ யூஸ் அ மைல்ட் ஷாம்பூ டு வாஷ் யுவர் ஹேர் on a regular basis. use it 3 times a week. அது is more than enough. அதுக்கு மேலே தேவையில்லை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனர் போடும்போது மேக் ஷுவர் தட் யோர் கண்டிஷனர் இஸ் நாட் ஆன் த ஸ்கேல்ப். அதாவது கண்டிஷனருங்கிறது எப்பவுமே முடிக்கு தானே தவிர இட் இஸ் நாட் ஃபார் த ஸ்கேல்ப். அதே மாதிரி ஷாம்பூ வந்து ஸ்கேல்ப்புக்கு தானே தவிர இட் இஸ் நாட் ஃபார் த ஹேர் பர்சே. ஸோ ஷாம்பூங்கிறது யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கண்டிஷனர் அந்த ஹேரை சாஃபன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல தண்ணி போட்டு ரின்ஸ் அவுட் பண்ணிடுங்க. அது பண்ணும்போதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆயில் கண்டென்ட் இந்த கண்டிஷனர் வந்து இல்லைன்னா ஃபங்கஸை வளர்க்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் டாண்ட்ரஃப் இருக்கிறவங்க எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது தலையை மேலே டில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள், சச் தட் அந்த ஹேர்லேருந்து விழற டாண்ட்ரஃப் எல்லாம் பின்னாடி போகணுமே தவிர இட் ஷுட் நாட் கீப் ஃபாலிங் ஆன் யோர் ஃபேஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களோட ஸ்கேல்ப் டாண்ட்ரஃபை to control it, mark my words, control it. All these are tips. Make sure that you make good use of it. Thank you. என்ன சுவாதி, முகத்துல பல்ப் போட்ட மாதிரி ஒரே பிரகாசமா இருக்கு. அதாவது நம்ம பியூட்டி டிப்ஸ்லாம் கேட்டுட்டு எனக்குள்ள ஒரு தேஜஸ் வந்துருச்சு, அதனால தான் அந்த க்ளோன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த பிரைட்னஸோட ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இந்த சம்மருக்கு ஏதாவது ட்ரிப் பிளான் பண்றியா? ஆக்சுவலி ட்ரிப் போகணும்னு ஆசை தான். ஆனால் நம்ம கொஞ்சம் கமிட்டடாக இருக்கும். இங்கே டெய்லி ஒர்க் வரலன்னா வியூவர்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, அவங்க எல்லாம் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனாலே பெருசாக ட்ரிப் பற்றிலாம் பிளான் பண்ணலை. சரி, வீக் டேஸ்ல பிஸி, ஓகே. வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேவாவது நீ போகலாம்ல? சரி, அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிப்பாச்சும் போயிட்டு வரலாம்னு சொல்லி தான் பக்கத்துலேயே ஏற்காடு அந்த மாதிரி எங்கேயா போகலாமான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஏற்காடுல நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ நீ ஏற்காடு போனா கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்.
தாராளமா போயிடலாம். ஏன்னா நல்ல விஷயம் பண்றவங்கள என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய மிகப்பெரிய கொள்கை. சரி, அப்படின்னு நல்ல விஷயம் பண்றாங்க அங்க இருக்கிறவங்க. ஏற்காடுல வந்து அலங்கார ஏரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த ஏரியாவோட மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டரே அந்த ஏரி தான். பட் வழக்கம் போல நம்ம ஆளுங்க எல்லாமே அந்த ஏரியில ஃபுல்லா பிளாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஆல்கஹால் பாட்டில்ஸ் இதெல்லாம் போட்டு அந்த ஏரியாவே குப்பையாக்கி வச்சிருக்காங்களாம். அடப்பாவிகளா, இப்படி குடிநீரோட ஆதாரத்தையே சேதாரம் பண்ணா நம்மள கடைசியில என்னதான் பண்றது? இதை உணர்ந்துதான் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஏற்காடு இளைஞர்கள் பொதுநல சங்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இந்த பிரச்சனையை கையில எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஏரியை தூர்வாரி கரையோரத்துல மரக்கண்டு நடுற பணியில அவங்க எல்லாருமே இறங்கியிருக்காங்க. சூப்பர்ல. இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும், அவங்க வந்து தீர்த்து வைக்காம கவர்மெண்டோடைய சப்போர்ட்காக அவங்க வந்து காத்திருக்காம இளைஞர்களே களத்துல இறங்கி இவ்வளவு அழகான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நிஜமாவே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். எஸ், அந்த யங்ஸ்டர்ஸ் பண்ணது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் இது மாதிரி மத்தவங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கணும் அப்படின்னா நம்ம மோட்டிவேஷனல் ஸ்பீச் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். எனக்கு வந்து உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் சரி, காலையிலையோ இல்லை சாயந்தரமோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பார்க் இருக்கு. அந்த பார்க்கில் போயிட்டு ஒரு 20 நிமிஷம் ஓடிட்டு அங்கேயே யோகாலாம் பண்ணிட்டு வருவேன். ஸோ நேற்றுக்கு நான் போனப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பார்க்கில் இருக்கிற நடக்கிற வழிபாதைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 பேர் சேர்ந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை ஒரு 6 வாட்டி சுற்றி வந்தால் 1 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 15 பேர் எங்க குடியிருப்பு நல சங்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாதையில மீட்டிங் போட்டிருந்தாங்க. நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். அங்க நடக்கிறதுக்கு ரொம்ப குறுகலா இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், சார் இந்த பார்க் எல்லாம் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, நீங்க ஒண்ணு அந்த சைட்ல போயிடுங்க இல்ல இந்த சைட்ல போயிடுங்க, ஏன் பாதைய வழிமறிச்சு நீங்க மீட்டிங் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க இம்மிடியட்டா சொன்னாங்க, உண்மையில நாங்க வந்து இந்த சங்கத்தோட இந்த குடியிருப்பையே நாங்க தான் நடத்திட்டு இருக்கிறோம், நாங்க தான் வந்து இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா உங்களெல்லாம் வந்து நாங்க வெளியில நிக்க வச்சுட்டு பார்க்க பூட்டிட்டு தான் இந்த மீட்டிங்கை நடத்தி இருக்கணும், நீங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஓட முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் இந்த சங்கத்தை வந்து நடத்துறதுன்றதே நீங்க யாருக்காக நடத்துறீங்கன்னா குடிமக்களுக்காக நடத்துறீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அஜாக்கிரதைய கொடுத்துட்டு பாதையில மறிச்சு நான் மீட்டிங் போடணுன்றதே ஃபர்ஸ்ட் தப்பான எண்ணம். அதை வேற நீங்க வெளியில நிறுத்தி வைப்பீங்கன்னா பார்க்கன்னா உங்களோட இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இம்மீடியட்டா அங்க இருந்த ஒரு 10 பேரு இந்த பொண்ணு கிட்ட பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு உதாசீனமா சொல்லிட்டு அவங்க பாட்டு மீட்டிங்கை வந்து அம்மாமா போமா அப்படின்னு சொல்லிட்டு நாய் விரட்டுற மாதிரியே விரட்டிட்டு போறாங்க. நான் அப்போதைக்கு அகன்றுட்டேன். ஆனா என் மைண்ட்ல வந்து யோசனை ஓடிக்கிட்டே இருந்தது. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ரீசெண்டா நடந்த தமிழக அரசியல் கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அவ்வளோ மனசு பொங்குறோம். ஒரு டீ கடையில, ஒரு ஹோட்டல்ல, வெளியில எங்க யாருன்னாலும் இந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்றோம், மக்களுக்கு வந்து ஒரு குரலே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, அதிகாரம் என்ற பேர்ல வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அசௌகரியம் கொடுக்குறாங்க. இதை நம்ம தட்டி கேட்கிறோம். உடனே அவங்க அதிகாரத்தை பிரயோகிச்சு உடனே நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வாய மூடிட்டு வந்தோம்னா அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 பெண்கள் அவங்களோட குட்டி குட்டி குழந்தைங்களோட வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு 10 ஆண்களாடு என்னோட சேர்ந்தே நடந்துட்டு இருக்காங்க. சோ நான் யோசிச்சேன், நம்ம ஏன் போய் கேட்க கூடாது, போய் கேட்டுதான் பாப்போமேன்னு சொல்லிட்டு போயிட்டு நின்று அவங்க கிட்ட நான் குரல் கொடுக்குறேன். சார், பாதையில நீங்க மீட்டிங் போடுறது தப்பு, ஒண்ணு இந்த சைட்ல போயிடுங்க இல்ல அந்த சைட்ல போயிடுங்கன்னு சொல்லிட்டு நான் அழுத்தமா சொல்றேன். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழுல ஒரே ஒரு பொண்ணு கூட கிடையாது. அந்த சங்க அதிகாரத்துல ஒரே ஒரு பொண்ணு கூட கிடையாது. 15 பேரும் ஆண்கள் தான். இம்மீடியட்டா இந்த கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காத பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை வந்து இந்திய கலாச்சாரத்துல ரொம்பவே காமனான ஒரு வார்த்தை. ஏதாவது நம்ம எதிர்த்து கேட்டோம்னா அவங்க வயசுல பெரியவங்களா இருந்தாங்கன்னா இம்மீடியட்டா நியாயம் அநியாயம்ன்றத பார்க்க மாட்டாங்க. என் வயசையும் மீறி நீ அந்த கேள்வியை கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கொஸ்டினை எடுத்து வைப்பாங்க. நான் சொன்னேன், சார் நியாயம் பண்றதும் அநியாயம் பண்றதும் வயசுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது, இங்க நடக்கிறது அநியாயம், அதை நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க, கேள்வியை திசை திருப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இம்மீடியட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னம்மா உனக்கு பெரிய தாழ்வு மனப்பான்மை போல இருக்கு, 10 ஆண்களை நின்னு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்கிற பொண்ணால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நான் இம்மீடியட்டா கேட்டேன், சார் நீங்க லூசுங்களா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவ்வளவுதான்.
எவ்வளோ வயசானவங்க நாங்க, எங்களெல்லாம் பார்த்து நீ லூசுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், நீங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்ணை பார்த்து தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம்னா நானும் லூசுன்னு சொல்லலாம். இதெல்லாம் எதுக்கு சார் வீண் வார்த்தை? இங்க உங்க முன்னாடி ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க பக்கத்திலேயே ஒராசிக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கு, எனக்கு அது பிடிக்கல, தயவு செஞ்சு நகர்ந்துக்கோங்கன்னு சொல்றேன். நீங்க நம்பினா நம்புங்க, அந்த சண்டை அங்க 20 நிமிஷம் நடக்குது, 15 பேர் அங்க நிக்கிறாங்க, நான் மட்டும்தான் பேசுறேன். அந்த பார்க்ல இருந்த ஒரே ஒரு பொண்ணு கூட என் கூட வந்து நின்னு எனக்கு ஆதரவா குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு கூட உரைக்கல. அங்க இருக்கிற ஆண்கள்ல அப்படியே பார்த்துட்டு போறாங்க. இது யாருக்கோ நடக்கிற பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அட இது நம்ம பார்க்கு, ஒரு அம்மா நம்மளுக்காக குரல் கொடுக்குறாங்க, நம்மளும் சேர்ந்து குரல் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை. ஆனா எல்லாரோட கவனமும் யார்கிட்ட இருக்குன்னா இந்த பார்க்ல நான் பேசிட்டு இருக்கிறது இந்த சண்டை மேலதான் கவனம் இருக்கு. ஒருத்தவங்க கூட ஆதரவா வரல, குறிப்பா அந்த பெண்கள் வரவே இல்லை. நான் ஒரு பாயிண்ட்ல குரலை ரொம்ப உயர்த்தி சொன்னேன், நான் இப்ப கம்ப்ளைண்ட் பண்றேன், நீங்க எங்க சொல்றீங்களோ சரி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். அது மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், ஆணையரா இருக்கட்டும், இல்ல கமிஷனரா இருக்கட்டும், இல்ல வட்டாரத்துறையா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன், இருங்க போன் போடுறேன்னு சொல்லிட்டு நான் போலீஸ்ன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்க இருக்கிற பெண்கள்ல ஒருத்தவங்க கூட இல்ல. டக்குன்னு குழந்தைங்களை எடுத்தாங்க, கடகடகடன் வெளியில போயிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஏன் அந்த பெண்கள் வந்து தைரியமா ஒருத்தவங்க குரல் கொடுக்கறப்போ கூட நின்று ஏன் குரல் கொடுக்கல? அவங்களுக்கும் அசௌகரியம் ஆகுது. அதுக்கப்புறம் சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரேன், எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கிறாங்க ஒருத்தவங்க. அவங்க சொல்றாங்க, கீர்த்தனியா டெய்லி இந்த பார்க்ல பிரச்சனை அதனாலதான் நான் நடக்கிறதுக்கே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிரச்சனைய கண்டு நம்ம ஒதுங்க இந்த நாடு சீரழியாம பின்ன வேற எப்படி இருக்கும்? இது நம்ம இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறதுனாலதான் எல்லா வகையிலுமே நம்ம அடக்கி ஆளப்பட்டு இருக்கிறோம். இந்திய நாட்டளவுல பாத்தீங்கன்னா நம்ம ஜனங்களே அடக்கி ஆளப்பட்டு இருக்கிறோம். அதிகாரம் என்ற பொசிஷனுக்கு ஒருத்தவங்க வந்த உடனே அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் நசுக்கிறதுன்றது அந்த அதிகாரத்தோட கூட வந்த ஒரு வேலைன்ற மாதிரியான பாவனையை தான் இன்னைக்கு முக்காவாசியான அதிகாரிகள் வச்சிருக்கிறாங்க. பெண்கள்ன்றவங்க ஒரு உரிமைக்கான குரல் கொடுக்கணும் அப்படின்றப்போ அங்க அடக்கம் என்ற மனசோட தான் வராங்களே தவிர தைரியம் என்ற மனசோட வரல. சோ இந்த மாதிரி நம்ம விலக என்ன ஆகும்னா, அட்லீஸ்ட் நம்ம தைரியமா நின்னு பேசலனா கூட பரவாயில்ல, ஒருத்தவங்க ஒரு சமுதாயத்துல ஒரு சமுதாய பிரச்சனைக்காக போராடுறப்போ பெண்கள் அப்படின்றவங்க தன்னோட அந்த பாலினத்தை மனசுல வச்சுக்கவே கூடாது. ஒருத்தவங்களா நின்று பேசினா பவர் கிடையாது, நம்ம போயிட்டு பவரை கூட சேர்ந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்க ஏரியால இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நீங்க முன்னாடி வந்து நின்னீங்கன்னா தான் நம்மளோட எதிர்காலத்தை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பாதுகாக்க முடியுமே தவிர நம்ம விலகி போக போக நம்ம கிட்ட இருக்கிற எல்லா உரிமைகளுமே பறிக்க தான் படும். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களோட கல்வி உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுதுன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலா நம்ம அவங்கள நசுக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா எந்த ஒரு பெற்றோருமே சேர்ந்து ஒரு குழுவா போயிட்டு ஏன் என் குழந்தைய 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் ஏன் படிக்க வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்காத வரைக்கும் அந்த பிஞ்சுகள் அங்க வந்து அங்க நசுங்கிதானே போகும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றது ஒண்ணுதான், அது உங்க ஒரு தெரு பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு பிளாட்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு 10 பேர் இருப்பாங்க, இல்ல ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் அந்த பதவிக்கு வந்த உடனே கண்டிப்பா அதிகார துஷ்பிரயோகம்ன்றது கிட்டத்தட்ட 98% டைம்ல அங்க நடந்தே தீரும். 2 பேர் தான் ஒழுங்கா இருப்பாங்க. அந்த அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறப்போ கண்ணை மூடிட்டு தயவு செஞ்சு போகவே போகாதுங்க. ஒருத்தவங்களா குரல் கொடுங்க. உங்களோட குரல் எடுப்பாடலன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அன்னைக்கு எனக்கு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும் நான் டிசைட் பண்றதுக்கு, இவங்க கிட்ட எவ்வளவு பேசினாலும் இவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நகர்ந்து போறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஆனா நான் யோசிச்சேன், இப்படி இப்போ இம்மீடியட்டா எனக்கு ரிசல்ட் வராம இருக்கலாம், ஆனா அட்லீஸ்ட் நான் கொடுக்குற பிரச்சனையில அடுத்த மீட்டிங் போடுறப்போ இந்த பாதையில இப்படி மறிக்க கூடாதுன்ற எண்ணம் இவங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்றதுக்காக என் தொண்டை தண்ணி போக ஒரு 1/2 மணி நேரம் நான் கத்திட்டு தான் வந்தேன். அதே மாதிரியே இன்னைக்கு பெண்கள் நீங்க தயவு செஞ்சு உங்க உரிமைக்காக குரல் கொடுங்க. உங்க ஏரியாவா இருக்கட்டும், உங்க பிளாட்டா இருக்கட்டும், உங்களோட ஒரு சின்ன குழுக்களா இருக்கட்டும், உங்களோட ஆபீஸ்ல இருக்கிற யூனியனா இருக்கட்டும், போயிட்டு குரல் கொடுங்க. அந்த டைம்ல மத்த பெண்கள் உங்களோட சேர்ந்து பேசாம இருந்தாங்கன்னா வழியில நிறுத்தி வச்சு கேளுங்க, நான் பேசுறேன்ல என்னோட சேர்ந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது அவங்கள மறைமுகமாவது அவங்கள வந்து உங்க கூட குரல் கொடுக்கறதுக்கு ட்ரெயின் பண்ணுங்க அவங்கள. நான் இன்னைக்கு அதான் பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த பிளாட்ல அந்த பார்க்ல விளையாடிட்டு இருந்த எல்லா லேடிஸையும் எனக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க கிட்ட நான் போய் தனியா கேட்டேன், மேம் நான் அங்க நின்னுட்டு அவ்வளவு சண்டை போடுறல, ஏன் உங்க குரல் என்னோட குரலோட சேர்ந்து ஏன் ஒலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ எல்லாருமே என்கிட்ட சாரி சொன்னாங்க. ஆமா கீர்த்தனியா,
ஏன்னே தெரியல, எனக்கு கூட வந்து நின்னு பேசணும்னு சொல்லிட்டு தோணவே இல்லை. ஆக்சுவலா நான் பண்ணது தப்பு தான், அடுத்த வாழை நீங்க கேட்கறப்ப நான் கண்டிப்பா வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குரல் கொடுக்கறத மாத்திரம் நிறுத்தவே நிறுத்தாதீங்க. சின்ன குரல் பெரிய குரல்ன்ற யோசனையே வேண்டாம், நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அதோட சேர்ந்து 10 பேரையும் சேர்ந்து பேச வைக்கலாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்மளுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வரும். நம்மளோட தலைமை பண்புகளும் நல்ல பெரிய அளவுல வளரும்ன்றதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. நாளைக்கு உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு மார்னிங் கஃபே புத்தம் புது காலை பொழுது போலவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.